சட்டை முனி சித்தர். இவர் ஆவணி மாதம் மிருகசீஷம் 3ஆம் மாதத்தில் பிறந்தார் என்றும் போகர் இவரை தமது சீடராக அறிமுகப்படுத்தி இவரது வரலாற்றையும் தெரிவிக்கின்றார். சட்டை முனியின் பெற்றோர் விவசாய கூலிகளாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். சட்டை முனி கோவில்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தம் தாய் தந்தையருக்கு உதவி வந்தார். ஒரு நாள் கோவில் வாசலில் பிச்சைக்காக நின்று கொண்டிருந்த போது வடநாட்டிலிருந்து வந்த சங்கு பூண்ட ஒரு சித்தரை கண்டார். அவரிடம் ஏதோ அபூர்வ சக்தி இருப்பதாக உணர்ந்த சட்டை முனி அவருடனே சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டார். போகருடைய சீடராக வாழ்ந்த காலத்தில் கொங்கணர், கருவூரார் முதல பல சித்தர்களின் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. இவர் ஞானத்தை மனித குலம் முழுமைக்கும் உபதேசிக்க முயன்றார். தம் சாதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நேரடியாக எழுத ஆரம்பித்தார். புரியாத பரிபாஷையில் எழுதாமல் வெளிப்படையாக எழுதுவதை தடை செய்வதற்காக சித்தர்கள் சிவபெருமானிடம் புகார் செய்தனர். சட்டை முனியின் நூல்களை குகையில் வைத்து பாதுகாக்கும்படி சிவபெருமான் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. சட்டை முனி ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் தூரத்திலிருந்து தெரியும் திருவரங்கர் கோவில் கலசங்களை கண்டு பேரானந்தம் கொண்டார். இக்கோயில் நடை சாத்துவதற்குள் அரங்கனை தரிசித்து விட வேண்டுமென ஆவலாக நடந்தார். ஆயினும் பூஜை முடிந்து கோவில் கதவு அடைக்கப்பட்டு விட்டன. ஏமாற்றத்துடன் சட்டை முனி கோவில் வாசலில் நின்று அரங்கா 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 என்று கத்தினார். உடனே கதவுகள் தாமாக திறந்தன. அரங்கனின் அற்புத தரிசனம் சட்டை முனிக்கு கிடைத்தது. அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கலன்று சட்டை முனியின் மேல் வந்து சேர்ந்தன. சட்டை முனி அரங்கா என்று கத்திய சப்தம் கேட்டு திரண்டு வந்த அந்த ஊர் மக்கள் வியந்து நின்றனர். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இறைவன் முன் நின்ற சட்டை முனி இறைவனுடன் ஒன்றாக கலந்து மறைந்தார். சட்டை முனி சித்தர் ஜீவசமாதி திருவரங்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஓம் நம சிவாய நமக.